Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் ரிவிஷன் எங்கள் ப்ராக்டிஸில் இருக்கணும். ஏன்னா டெய்லி ஸ்டடி பிளான்லேயும் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 10 question paper at least சரிங்களா, மினிமம் 8 question paper, மேக்ஸிமம் 10 above 10 கூட நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக சென்டம் அடிச்சுட்டு போயிடலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதில் நம்ம ஏன்னா நம்ம மேம் இந்த கொஷின் கஷ்டமாக இருக்குது ஸ்கிப் பண்ணிடுறேன், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்லேயே அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸும் நீங்கள் தரோவாக இருங்க. 1 மார்க்கு தரோவாக இருங்க. ஜியாமெட்ரி தரோவாக இருந்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். ஓகேவா, மிட் டர்ம்ன்றதால 50 மார்க்ஸு. பார்ட் 1 6 மார்க் கொஷின், ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். எப்போவுமே சொல்கிறது தான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மட்டும் மேக்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணும்போது அந்த ஆன்சர் வர ஆன்சரும் நமக்கு லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அதுதான் கரெக்டுன்ற மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லை, ரீசெக் பண்ணிக்கோங்க. ரீசெக் பண்ணியும் அதுதான் வருதா, நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை 2 times செக் பண்ண சொல்கிறது. அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. 6 1 மார்க்ஸ், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்த்திங்கன்னா ஆன்சர் எனி 4 questions. இதில் கம்பல்சரி கொஷின் வேறு கொடுத்துருக்காங்க. நமக்கு 4 × 2 8 மார்க்ஸ். சால்வ் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சால்வ் கொடுத்துருக்காங்க அல்ஜிப்ராலேருந்து. நெக்ஸ்ட்டு ஆங்கிள்ஸ் இன் குவாட்ரிலேட்டரல். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்லையா, டிஸ்டன்ஸ் பிட்வீன். இதில் 12th ஒன் ஃபைண்ட் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இது கம்பல்சரி கொஷினில் கேட்டிருக்காங்க. நம்ம சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாது. 2 மார்க் கொஷின்ஸ், ஆன்சர் எனி 4 இல்லையா, அது மாதிரி சூஸ் பண்ண. அப்போது நீங்கள் 3 ஆன்சர் சூஸ் பண்ணிடணும். 2 mark questions, and then part 3 Roman number 3 answer any 4 questions. 18th question is compulsory. 4 × 5 20 marks. ஸோ நமக்கு 5 questions 6 questions கொடுத்துருக்காங்களா, இதில் எனி 4 நம்ம ஆன்சர் பண்ணணும். அதில் 18th question கம்பல்சரி சால்வ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கம்பல்சரி கொஷின், நம்ம சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். வீடியோவில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் போத் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மார்க்கை தரோவாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது 1 மார்க்ஸ் முடித்த பிறகு கிராஃபோ ஜாமெட்ரியோ இருந்தால் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சிங்கிளாக, அதாவது 1 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்கிறது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்கிறது எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம சொன்னது எல்லாமே தரோவாக்கிடுங்க. பார்ட் 4ல் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். 2 × 8 மார்க் 16. ட்ரா த கிராஃப் ஃபார் y = 4x - 1 ஆர் கிராஃப்லேயே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 20 பார்த்திங்கன்னா ஒரு ஜியாமெட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 2 கொஷின் கொடுத்து இன்டர்னல் சாய்ஸ் இருக்குது. 2 questions கொடுத்துருக்காங்க. 2, அதாவது 19ல் இன்டர்னல் சாய்ஸ் 2 கொஷின் இருக்குது. 20th 2 கொஷின் இன்டர்னல் சாய்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 8 மாடல் கொஷின் பேப்பராவது கண்டிப்பாக எக்ஸாம் முன்னாடி செகண்ட் மிட் டர்முக்கு முன்னாடி ரிவிஷன் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் சென்டம்க்கு எய்ம் பண்ணுறீங்களா, மேக்ஸிமம் அபவுட் 10 அண்ட் அபவுட் 10 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதை சால்வ் பண்ணும் போது நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். எக்ஸாமில் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மேக்ஸில் சென்டம் எடுக்கிறதுக்கு. நாட் ஒன்லி இன் மேக்ஸ், ஆல் த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை நீங்களே ரியலைஸ் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ எத்தனை கொஷின் பேப்பர் மேக்ஸிமம் 10 above 10 இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.